மர்க்கே சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் டீனா. இன்னைக்கு என் கூட இருக்க கப்பல் பற்றி சொல்லணும்னா ஒரு அழகான காதல் கதை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 2 ஸ்டேட்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து மாறி மாறி லவ் பண்ணிருக்காங்க வேறு வேறு ஸ்டேட்லேருந்து. காலம் முடியலாம் நம் காதல் முடியுமா? நான் வந்துட்டு ஐ எம் ஃப்ரம் ஆந்திரா. ஓகே. ஆந்திரான்னு சொல்றத விட இட்ஸ் அ பார்டர் ஸ்டேட். ஆந்திரா எஸ்பெஷலி இந்த பிளேஸ் ஆந்திரா தான் வரும். ஆந்திரா, கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு இந்த மூணும் ஒரு பிளேஸ் தான். ஏன்னா ஃபார் 40 மினிட்ஸ் தமிழ்நாடு, 30 மினிட்ஸ் ஆந்திரா, 30 மினிட்ஸ் கர்நாடகா. ஸோ இந்த மாதிரி போவோம். ஆஸ் எ மென்ஷன் நாங்கள் பார்டர் ஸ்டேட்டில் இருந்தாலும் நான் எங்கள் ஊரில் நிறையா தெலுங்கு தான் பேசுவாங்க. தெலுங்கு ஃபேமிலியும் கன்னடா, சரி எல்லா கன்னடா தெலுங்கு தான். பட் தமிழ் ஏன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது வி ஸ்போக் இன் தமிழ் இட் செல்ஃப். ஓகே, அந்த தமிழ் என்ன அந்த ஸ்டார்டிங் வி ஃபெல்ட் இட் மேட் லைக் ஸோ மச் சென்டிமெண்ட். எங்களுக்கு ஸ்டார்டிங் கனெக்ஷன் லைக் பேசும்போது வி ஸ்போக்கன் தமிழ் அண்ட் ஷி வாஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். சொன்னதும் தமிழில் தான் சொன்ன கன்வெர்சேஷன் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ எங்களுக்கு தமிழ் வந்துட்டு ரொம்ப பர்சனலாக. ஐ எம் ஃப்ரம் கேரளா. ஓகே. காலேஜ் அங்கே ஆந்திராவில் படிச்சுட்டு இருந்தேன். ஓ ஓகே. அப்படிதான். லவ் ஸ்டோரின்னு சொல்கிறத விட இட்ஸ் லைக் அ டஃப் ஜெர்னின்னு தான் சொல்லலாம். நாங்கள் காலேஜில் நான் மீட் பண்ணோம். ஸோ ஷீ இஸ் மை ஜூனியர். என்னோட காலேஜில் ஜூனியர் தான். அங்கே தான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். பார்த்த உடனே இந்த படபடப்பு, இந்த காதல், ஃபர்ஸ்ட் சைட், லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இவங்களை பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு இதுவுமே இல்லை. பட் இவங்களை பார்த்தது எப்போ பார்த்தேன்னா ஆஃப்டர் 1 இயர் தான். காலேஜில் ஜாயின் பண்ணி 1 இயர் ஆச்சு. 1 இயர் நான் செகண்ட் இயரில் தான் பார்த்தேன். பட் இவங்க என்ன ஸ்டார்டிங்கில் அண்ணான்னு தான் கூப்பிட்டாங்க. பிரதர் தான் கூப்பிட்டாங்க ஸ்டார்டிங்கில். என்ன கொஞ்சம் பிரதர் மாதிரி. ஏன்னா எனக்கு அக்கா தங்கச்சி மட்டும்தான். ஓகே. அம்மா அக்கா தங்கச்சி மட்டும்தான் வீட்டில். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்ன யாராச்சும் அவ்வளோ கைண்டா இல்லைன்னா கன்சர்ன்டா பார்க்கும்போது நம்ம சரி இந்த மாதிரி ஒரு அண்ணா இருந்தா நல்லா இருப்பேன் அந்த மாதிரி நினைச்சு சரி. அப்புறம் காலேஜ்ல எல்லார்கிட்டயும் எனக்கு அண்ணா மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல நான் வந்து கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டட் பர்சன். ஓகே. அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட்டட் அண்ட் ஹைப்பர் ஆக்டிவ். சரி, அப்புறமா செகண்ட் இயர்ல தான் பேச ஸ்டார்ட் பண்ணேன். ஃப்ரெண்ட் த்ரூ பேச ஸ்டார்ட் ஃப்ரெண்ட் த்ரூ லைக் அவங்க வேற ஃப்ரெண்டாக இருந்தாங்க. அவங்க ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் நாங்கள் பார்க்கும்போது பேசும்போது சரி இவங்க என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் இன்ட்ரடியூஸ் ஆனோம். ஸ்டார்டிங் இட் வாஸ் லைக் நார்மலாக தான். என்னம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கா அண்ணா, நல்லா இருக்கா அண்ணா, அப்படி தான் இருந்துச்சு. ஸோ லேட்டர் ஆன் ஓவர் ஆஃப் பீரியட் ஒரு காலேஜ் முடிஞ்சிருச்சு. ஸோ அப்பயும் நாங்கள் எங்களோட இன் பிட்வீனஸ் அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த மைண்ட் செட் எங்களுக்கு எப்பயுமே இல்லை. ஸோ நாங்கள் எப்போனா பேசும்போது இருக்கட்டும் சரி, பார்க்கும்போதும் சரி, ஒரு ப்ராப்பர் ஜென்ரலாக காமனாக தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் இருந்துச்சு. பட் எங்களுக்கே தெரில இட்ஸ் லைக் அந்த டெஸ்டினின்னு சொல்லுவாங்கள்ல, அது இட்ஸ் பில்டிங் அ பிரிட்ஜ் பிட்வீன் அஸ். எங்கள் 2 பேரும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெப்பாக இட் வாஸ் கம்மிங் டுவர்ட்ஸ். எனக்கு தெரில. அண்ட் காலேஜ் முடிஞ்சிருச்சு. நான் ப்ரப்போஸ் பண்ணதில்லை, ஒன்றும் இல்லை, முடிஞ்சிருச்சு. ஆனால் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு இது சம்திங் ஏதோ மிஸ் பண்ண போகிற நாளைக்குன்னு நாங்கள் ஏதோ ஏன்னா நான் சீனியர், எங்கள் ஜூனியர். நான் ஃபஸ்ட்டு பாஸ் அவுட் ஆனதுக்கப்புறமா அப்போ கூட ஓகே நாளையிலேருந்து நான் இவங்களை பார்க்க மாட்டேன், பேச முடியாது என்னவோ நாளையிலேருந்து ஆஃப்டர் ஸ்பீக்கிங் மொபைலில் தான் பேசணும். பேசினாலும் பட் அந்த ஒரு கனெக்ஷன் ஏதோ ஒரு மிஸ் ஆகும்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அப்புறம் இவங்க பாஸ் அவுட் ஆகிட்டாங்க. இவங்க பாஸ் அவுட் ஆகிறனால தான் நான் நிறைய ரியலைஸ் பண்ணேன். ஓகே, ஃபைனலாக நான் என்னென்னா எங்களோட ஹோம் டவுன் வந்து இங்கே படித்தாங்க. இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 700-800 கிலோமீட்டர்ஸ். பட் என்னென்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட ரிலேஷன்ஷிப்பில் டிஃப்ரென்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுமா, நான் குக் பண்ணுற ஆயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா அவங்க கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க சாப்பிட்றதுக்கு, வெறும் காமனாக யூஸ் பண்ணுறாங்க. நம்ம சைடில் நம்ம கிரவுண்ட் ஆயில், ரீஃபைனல் யூஸ் பண்ணுறோம். ஸோ அங்கேருந்து ஒரு டிஃப்ரென்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு எங்களுக்கு. அண்ட் தென் வென் காலேஜ் கம்ப்ளீட் ஆச்சு, தென் வி ரியலைஸ் தட் சம்திங் இஸ் மிஸ்ஸிங் பிட்வீன் அஸ். ஒரு கேப் இருக்குது, இது ஏதாச்சும் இது இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறமா எனக்கு ஜாப் வந்துச்சு. நான் ஜாபில் இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவங்க ஸ்டடீஸ் முடிச்சிட்டாங்க. ஷி ஆல்சோ லுக்கிங் ஃபார் அ ஜாப். அப்புறம் வி ஃபெல்ட் ஓகே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் பார்க்க மாட்டோம் 2 பேரும் சொல்லிட்டு அவங்களும் கேரளா கிளம்பிட்டாங்க. ஸோ நானும் என்னோட லைஃப் நோக்கிட்டு ஐ வாஸ் இன் பெங்களூர் டூயிங் ஃபார் ஜாப். அப்படி போய்கிட்டு இருந்துச்சு. அண்ட் தென் வென் வி டிசைடட் தட் ஒரு நாள் இன்ஃபோன் பண்ணி நான் பெங்களூர் வரேன், எனக்கு ஜாப் பார்க்கணும்னு சொல்லும்போது வி ஃபெல்ட் லைக் சம்திங் கோனா ரீஸ்டார்ட். ஏதோ ரீஸ்டார்ட் ஆகுது. இந்த ஒரு டிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி, இந்த சைலன்ஸ் பிரேக் பண்ணி மறுபடியும் ஒரு ரீஸ்டார்ட் ஆகுது. அது அவங்க போனதுக்கப்புறமா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1-2 months கால், ஃபோன் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. வி ஃபெல்ட் லைக் ஓகே போயிட்டாங்க, இதுக்கப்புறம் வரமாட்டாங்க இவங்க, அவ்வளோதான், மீட் பண்ணுறது எப்பயோ ஒரு மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் சம்ஹவ் டெஸ்டினி என்ன சொன்ன மாதிரி ஜஸ்ட் கனெக்டட் அஸ் அகெயின். ஸோ மறுபடியும் ஜாப் ட்ரைல்ஸ் கோசம் லைக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஷி கேம் டு பெங்களூர். அண்ட் அகெயின் வி ஸ்டார்டட் சீயிங் ஈச் அதர், பேசணும். அண்ட் ஒன் பீரியட் ஆஃப் டைமில் ஐ ஃபெல்ட் லைக் ஷீ இஸ் த ரைட் பர்சன். லைக் அந்த கொஸ்டின் நீங்கள் கேட்கலாம், லைக் வை ஷீ இஸ், ஏன் இந்த பொண்ணு சொல்லி கேட்கும்போது, ஏன்னா பீங் அ பாய் அண்ட் சொல்லுவோம் இந்த டார்க் ஸ்கின் இருக்கிற அந்த பசங்களுக்கு அந்த இன்செக்யூரிட்டி இருக்கும். ஏன்னா நம்மளை யார் பார்ப்பாங்க, நம்மக்கிட்ட யார் பேசுவாங்க அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. பட்
அண்ட் ஆல்சோ இந்த சைல்ட்ஹுட்ல எனக்கு ஒரு பெரிய ட்ராமா இருந்துச்சு. என்னன்னா இந்த புல்லிங்னு சொல்லுவாங்கல்ல, கலர் பேர் சொல்லி புல்லிங் பண்ணுறது, இட் வாஸ் அ ஹியூஜ் ட்ராமா டு மீ. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து தெரிஞ்ச எல்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி புல்லிங் பண்ணியிருந்தாங்க. எனக்குள்ளவே ஒரு ஒரு காம்ப்ளெக்சிட்டி. ஓகே, என்னை யாரும் பார்க்க மாட்டாங்க, நம்மக்கிட்ட யார் பேசுவாங்க, ஒருவேளை அந்த பொண்ணு ஆஹ், பிடிச்சிருந்தாலும் என்னெல்லாம் கண்டிப்பாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறையா ட்ராமா இருந்துச்சு, அந்த இன்செக்யூரிட்டி இருந்துச்சு. பட் அந்த மூமெண்ட் நான் சொன்னனோ அந்த இன்செக்யூரிட்டியை பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ ஷி ஆக்செப்டடு. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் லைக் எனக்கு தோணுது, உனக்கும் அந்த மாதிரி தோணுதா, ஸோ எப்படி கேன் வி கெட் மேரிடுன்னு சொல்லிட்டு நானா கேட்டேன். எடுத்தோன்னே இதுதான் கேட்டீங்க, ஸோ லவ்லாம் கன்ஃபியூஸ் பண்ணல? லைக் நான் சொல்றது, எனக்கு ப்ரப்போஸ் பண்ணதே இல்லை, ப்ரப்போஸ் இல்ல பண்ணதே இல்லை. எங்களுக்கு தெரியும், எங்களுக்குள்ளேயே ஏதோ இருக்குன்னு இருக்குன்னு தெரியும். தெரியும். ஆனா ப்ரொப்போஸ் பண்றது அந்த மாதிரி இல்ல. இங்க போற டே நான் அப்படியே அழுந்துட்டு, நான் அந்த மாதிரி அழுத ஆள் இல்ல. ஆனா அன்னைக்கு ஐ கிரைட் எ லோட். லைக் இல்லை, எங்களுக்கு தெரியல. இந்த 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 சிம்டம்ஸ், இந்த நடக்கிற திங்ஸ் எல்லாம் புரிஞ்சு எங்களுக்கு. லைக் இன் பிட்வீன் அஸ் வி ஹேவ் சம்திங். பட் இப்பயும் சொல்கிறேன், நாங்கள் ரெண்டு பேரும் ஈச் மியூச்சுவலாக ப்ரப்போஸ் பண்ணதில்லை. இட்ஸ் லைக் வி ஃபெல்ட் தட் சம்திங் ஹவ் பில்ட் இன் பிட்வீன் அஸ், அண்ட் இது கண்டிப்பாக வேணும், இது கண்டிப்பாக இதுதான், இவங்க தான் வேணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இதாயிருச்சு எனக்குள்ள வந்துச்சு. அப்புறம் பிட்வீன் நான் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு ப்ரப்போசல்ஸ் வந்துச்சுன்னு சொன்னாங்க. அங்கேயும் ஒரு செகண்ட் நெஞ்சு எனக்கு படபடன்னு ஆயிடுச்சு, எனக்கு கை காலெல்லாம். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் சொன்னேன். ஸோ இந்த மாதிரி ஒரு எனக்கு ஒரு தாட் இருக்கு. பட் இது நான் சொல்லணும்னு சொல்லிட்டு நான் ஆல்மோஸ்ட் ஒரு 7 or 6 months நான் ஐ வாஸ் ஹோல்டிங் மை செல்ஃப். எங்கே நோ சொல்லிடுவாங்களோ என்ன, லைக் லைக் நான் சின்ன வயசுல சொன்ன மாதிரி இந்த புல்லிங், இந்த கலர் சொல்லிட்டு, இந்த கலர் பேர் சொல்லிட்டு புல்லிங் பண்ணும்போது, நான் கன்ஃபஸ் பண்ணும்போது, உன்னெல்லாம் யாருன்னா பார்ப்பாங்களா, உன்னை போய் யாராச்சும் இது பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு அது சொல்லிடுவாங்களேன்னு சொல்லிட்டு பயமா இருந்துச்சு. பட் அந்த மூமெண்ட் அந்த மாதிரி நான் பேசும்போது ஷி ஃபெல்ட் அண்ட் ஷி அக்செப்டட். அவங்க மூஞ்சில எனக்கு தெரிஞ்சு இந்த வேர்டுக்காக தான் நான் இத்தனை நாளாக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஃபைனலாக சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஷி வாஸ் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அன்றைக்கி தான் எனக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு இன்செக்யூரிட்டி, இந்த ஒரு கலர்னு சொல்லிட்டு அந்த இது சொல்கிறதும் சரி, எல்லாமே கம்ப்ளீட்டாக இட்ஸ் லைக் போயிடுச்சு நல்லா. அதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும், யார் எது சொன்னாலும் நான் கேர் பண்ணதே இல்லை. அப்புறமா இந்த பசங்களுக்கு ஒரு கெத்து வரல, நீ என்ன வேணா கலாய்ச்சி கூட என்ன, லைக் எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா, அதுவும் இவ்வளோ அழகான பொண்ணு எனக்குன்னு இருக்கா, இது விட ஏதாச்சும் தேவையான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு இதில் போயிடுச்சு எனக்கு. சரி, அது எனக்கு ஒரு வருஷம் முன்னாடி சொன்னா கூட நான் அக்செப்ட் பண்ணிருப்பேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவங்கள. ஏன் அவ்வளோ பிடிக்கும்? ஏன்னா ஒரு சீனியர், நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கும். ஏன்னா ஒரே கிளாஸ் ரூம், அந்த நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், கொஞ்சம் டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஏன்னா ஏன் அவ்வளோ? ஆனா அந்த கொஞ்சம் டைம் இல்ல. இப்போ நான் ஹாஸ்டல்ல இருந்து காலேஜுக்கு வரேன். அந்த டைம்ல அவங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அங்க. சரி, அந்த 5 மினிட்ஸ் கிடைச்சா அந்த 5 மினிட்ஸ்ல அவங்க என்கிட்ட வந்து பேசுவாங்க. எனக்கு ஏதாச்சும் பிடிச்சா வாங்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி அவ்வளோ கன்சர்ன்டா இருந்தேன் நான். அண்ணா. இப்போ அவ்வளோ கன்சர்ன்டா இருந்தேன். ஓகே, சரி, எனக்கு பிரதர் மாதிரி, ஓகே, அந்த மாதிரி தான் நானும் இருந்தேன். ஆனா ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு எனக்கு புரிய வந்துருச்சு. இல்ல, நான் எனக்கே தெரியுது, சரி, இது அண்ணா பிரதர் மாதிரி இல்ல, எனக்கு அண்ணா மாதிரி இல்ல, ஏதோ இவங்க என் கூட லைஃப்ல இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி என்ன யாருமே பார்த்தது இல்ல. நான் சின்னதுல இருந்தே நான் யார்கிட்ட அவ்வளோ பேசினது பழகுனது அந்த மாதிரி எல்லாம் இல்லை. அப்புறம் நான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் ஆனப்போ என் அப்பா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான், என் அம்மா, அக்கா தங்கச்சி தான். ஸோ அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸில் போயிருக்கேன். ஏன்னா எனக்கு அப்புறம் என்னை பற்றி நினைக்க இல்லை, நான் எனக்கு ஏதாச்சும் வேணும், எனக்கு ஏதாச்சும் தேவை இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் நான் நினைச்சதே இல்லை. எப்படியாச்சும் என் லைஃப் இல்லைன்னா அம்மாவோட லைஃப் செட்டில் பண்ணணும், இல்லைன்னா நாம இந்த கஷ்டத்துல இருந்து வெளியே வரணும், அந்த மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு ஒரு லைஃப் இருக்கு, இல்லைன்னா எனக்கு இவ்வளோ ஹாப்பியா இருக்க முடியும், அந்த மாதிரி எல்லாம் நான் நினைச்சதே இல்லை. காலேஜ் காலேஜ் கூட நான் ஏன் வந்தேன்னா, அங்க வந்து படிச்சது எனக்கு அங்க ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஸோ ஃபீஸ் அவ்வளோ கம்மியா இருக்குன்னு தான் நான் அவ்வளோ டிஸ்டன்ஸ்ல வந்து படிச்சேன். எனக்கு அங்க வந்து படிக்கிறது கூட இன்ட்ரெஸ்டே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு அழுந்து, இல்லை எனக்கு வீட்டுக்கு போகணும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இவங்க என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. என்னால இவ்வளோ ஹாப்பியா இருக்க முடியும், இல்லைன்னா ஒரு ஆள் என்னை இவ்வளோ ஹாப்பியா வச்சுக்க முடியும், அந்த மாதிரி இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது. காலேஜில் லைக் ஈவன் காலேஜ் இருக்கும்போது எப்படின்னா, சொன்ன மாதிரி எங்கள் வீட்லையும் ஃபினான்ஷியலாக அவ்வளோ செட்டில்டாக இல்லை. ஸோ நாங்களும் ஸ்ட்ரகிள் பண்ணுற ஃபேமிலி, வெறும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அப்பா ரிட்டையர் ஆகிட்டாங்க. ஸோ பட் என்னன்னா, சிம் திங்ஸ் லைக் எனக்கு புரிஞ்சுது இவங்க லைஃப்பில் என்ன நடக்குது, லைக் வாட் இஸ் லைக் என்ன கோ த்ரூ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய எனக்கு புரிஞ்சுது. ஐ தாட் லைக் சரி, ஏதாச்சும் பண்ணணும், இவங்களுக்கு ஏதாச்சும் லைக் கூட நிற்கணும், இவங்க இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸில் வெளியே வந்திருக்காங்க,
அண்ட் கண்டிப்பாக எங்களை விட்டு போகக்கூடாது, கண்டிப்பாக ஒரு ஒரு பர்சனாக ஒரு கூட ஒரு கார்டியனாக லைக் எதனா இருக்கட்டும் சரி, ஒரு பர்சனாக கூட இருக்கணும்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி டிசைட் பண்ணேன். வென் இது பேசினாங்க என்கிட்ட, இதுக்கு நிறைய வாட்டி பேசியிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு, இந்த மாதிரி அப்பா எல்லாம் சொன்னாங்க. ஐ வாஸ் லைக் நான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இதாக இருந்தேன். அப்போ என்ன பண்ணேன், எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது. ஸ்கூலில் வந்துட்டு சரி காலேஜில் வந்துட்டுனா போகிறதுக்கும் வரதுக்கும் ஜஸ்ட் ₹20 மட்டும் தான் கொடுப்பாங்க. ₹10 போகிறதுக்கும் ₹10 வரதுக்கும். லைக் ₹10 ஆட்டோ சார்ஜ் ஃப்ரம் ஹோம் டு காலேஜ், காலேஜ்லேருந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் வரதுக்கு ₹20. ஸோ இவங்க ஏதாச்சும் கேட்டாங்கன்னா, ஏதாச்சும் வாங்கணுன்னா நான் அந்த 3-4 டேஸ் அமௌண்ட் எடுத்து வச்சுப்பேன். 20 20 20 20 எடுத்து வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட லிஃப்ட் கேட்டு போவேன். மச்சான் என்ன ட்ராப் பண்ணிடுறான் காலேஜ், நானும் வரேன்னு சொல்லிட்டு அவன் வர வரலையும் வெயிட் பண்ணி அவன் கூட காலேஜ் போயிட்டு இருந்தேன். வரும்போதும் சரி, போகும்போதும் சரி. அந்த மாதிரி ஏதாச்சும் கேட்டாங்கன்னா, ஏதாச்சும் வாங்கணும்னா அண்ட் ஸோ இந்த மாதிரி தான் நான் அவங்களுக்கு சின்ன சின்ன கிஃப்ட், அதுவும் பர்பஸ்ஃபுல்லாக இல்லை, லைக் ஏதாச்சும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி. ஸோ சம்டைம்ஸ் அவங்க கேட்பாங்க லைக் என்னோட பர்த்டேக்கு நான் இந்த மாதிரி ஒரு வாங்கணும்னு நினச்சேன், பட் என்னால் வாங்க முடியலன்னு சொல்லும்போது ₹1 எடுத்து வச்சு அவங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி தருவேன். அண்ட் மோஸ்ட் என்னன்னா இவங்களுக்கு ஒரு நாள் புரிஞ்சு, இந்த மாதிரி செலவு கொடுக்குற காசில் எடுத்து நீங்கள் வச்சு பண்ணுறீங்க, நீங்கள் இது சரியில்லை, நீங்கள் உங்களுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்க, இது பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணேன்னா என்னோட சொந்த எஃபர்ட்ஸ் வச்சு லைக் காசு எதுவும் லைக் எதுவுமே ஸ்பெண்ட் பண்ணி எதுவும் வாங்கிட்டு ஒரு கடையில் வாங்கிட்டு வந்து கொடுக்குறத விட நானாக ஏதாச்சும் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 வீக்காக வீட்டில் தெரியாமல் யாருக்கு தெரியாமல் சின்ன அமௌண்ட் கொஞ்சம் எடுத்து வச்சு ஒரு எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் பண்ண உடனே இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோஸ் ஆகுது. நானே சொந்தமாக என்னாலே வீட்டில் அம்மா 2 மணி நேரத்துக்கு கேட்டாங்க, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு. இல்லைம்மா ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு பர்த்டேவா இது பண்ணி கொடுக்க சொன்னாங்க, காசு கொடுப்பாங்களாம் சொல்லிட்டு அந்த ஒரு சாக்கு சொல்லிட்டு வீட்லேயே நான் அந்த எக்ஸ்பிரஷன் பாக்ஸ் பண்ணி கொடுத்தேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ கிஃப்ட்ஸ் கொடுத்தாங்க, லைக் காலேஜில் இருக்கவங்கலாம். அவங்களுக்கு எதுவுமே அது பிடிக்கல. பட் அந்த எக்ஸ்பிரஷன் பாக்ஸ் மட்டும் அவங்க அவ்வளோ பிடிச்சிருக்கு. இப்போ கூட அந்த ஃபோட்டோஸும் வீடியோஸும் சரி, அந்த எக்ஸ்பிரஷன் பாக்ஸ் வீட்டில் எடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா என்னோட சைல்ட்ஹுட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு அப்போல இருந்து எனக்கு யாருமே அந்த மாதிரி கிஃப்ட் இல்லைன்னா சின்னதா கூட என்கிட்ட வந்துட்டு ஒரு உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அந்த மாதிரி கூட கேட்டதில்ல. ஸோ அப்பா இருந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்பா இருந்ததுக்கு அப்புறம் நாங்க தான் அம்மா, நான் 9th படிக்கிறேன் அந்த டைம்ல. நான் என்னோட அக்கா நாங்க 3 பேர் இருந்தா எனக்கு கிளாஸ் இருக்கு, கிளாஸ்க்கு போவோம். கிளாஸ்க்கு அப்புறம் திருப்பி வந்துட்டு இந்த மினரல் வாட்டர் பிஸ்னஸ்க்கு எங்க கிட்ட 2 வீலர் இருந்துச்சு. சரி நான் அம்மா இல்லைன்னா அக்கா அம்மா போயிட்டு அந்த 2 வீலர்லேயே மினரல் வாட்டர் பாட்டில்ஸ் வச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்படிதான் இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல எனக்கு என்னை பத்தி நினைக்கிறதுக்கு இல்லைன்னா என் அக்காவுக்கு கூட அவங்கள பத்தி அவங்களுக்கு ஏதாச்சும் வேணும் அந்த மாதிரி எல்லாம் இல்லை. எப்படியாச்சும் இந்த ஸ்ட்ரகிள்ல இருந்து வெளியே வரணும், இல்லைன்னா இந்த கஷ்டத்துல இருந்து வெளியே வரணும், அவ்வளோதான் இருந்துச்சு அந்த டைம்ல கூட. இவங்க என் லைஃப்ல வந்ததுதான் நான் இவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். இப்போ நாங்க கூட வீடியோ போடும்போது நான் சிரிச்சுட்டே இருப்பாங்க, வந்து யாராச்சும் கமெண்ட் கூட நெகட்டிவா கமெண்ட் கூட போடுவாங்க, எதுக்கு எப்போ பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருப்பாங்க அந்த மாதிரி கூட கமெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன் கமெண்ட்ஸ்ல. ஏன்னா இப்போதான் நான் ஹாப்பியா இருக்கேன். நான் லைஃப்ல இவ்வளோ ஹாப்பியா இருந்ததே இல்லை இதுக்கு முன்னாடி. எனக்கு மேரேஜ் கூட எனக்கு அக்கா இருக்கு, அக்கா இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. அக்கா இப்போ ஒரு பிஸ்னஸ் விஷயமா பார்த்துட்டு இருக்கு. அக்கா இன்னும் நான் தான் வீட்டில் சொல்லிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணோம். ஏன்னா எனக்கு இவங்க கூட இருக்க எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இப்போ கூட நான் ரொம்ப ஹாப்பியா பீஸ்ஃபுல்லா நிம்மதியா இருக்கேன். இவங்க அப்பா கூட என்ன இவங்களை விட என்னதான் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலி இப்போ என்னன்னா மொத்தமாக இவங்க சைடு ஆயிட்டாங்க ஃபேமிலி எல்லாம். இப்போ 2 ஸ்டேட்ஸ்ன்றப்போ இருக்கிற பெரிய டிஃபிகல்ட்டியே பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணுறது தான். ஸோ அது எப்படி பண்ணீங்க? இல்லை என் சைட் பார்த்தோன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் இவங்கள என் அம்மா பார்க்குறது இப்போ எங்களுக்கு ஒரு எக்ஸாம் இருந்துச்சு காலேஜில் படிக்கும்போது. நான் 2nd இயர், இவங்க வந்து 3rd இயர். அந்த டைமில் பெங்களூரில் ஒரு எக்ஸாம் இருந்துச்சு. அந்த போகும்போது தான் இவங்க கிட்ட அம்மா இவங்க தான் வந்து அம்மா கிட்ட ஃபஸ்ட்டு பேசினது. அப்புறம் அங்கே போனப்போ கூட அம்மாவுக்கு ஏதாச்சும் கம்ஃபர்ட்டாக இருக்கா இல்லைன்னா அது அவங்களோட நேச்சர் அப்படி. அப்போ அவங்க கிட்ட மலையாளம் பேசினாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. அம்மாவுக்கு தமிழ் தெரியாது, கிரஞ்சரனுக்கு அந்த டைம்ல மலையாளம் தெரியாது. சரி கிரஞ்சரன் தமிழ்ல பேசி கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க அந்த டைம்ல. தண்ணி வேணும் குடிக்கிறதுக்கு, இந்த மாதிரி எங்கே போய் எடுக்கிறதுன்னு தெரியல, அடுத்து எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல, ஃபுட் எங்கே எடுக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருந்துச்சு அவங்க மைண்டில். ஏன்னா கூட வந்திருக்காங்க, காத்தால பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிடல. ஸோ நிறைய இதில் இருந்துச்சு. அவங்க அம்மாவுக்கு ஒரு மைண்ட்ல ஓகே இவங்க ரொம்ப கைண்டா இருக்காங்க, இல்லைன்னா ரொம்ப நல்ல பையன் அந்த மாதிரி ஒரு தாட் வந்துச்சு. போகும்போது கூட அங்க ஸ்டேஷன்ல இறங்கும்போது கிரஞ்சேட்டன் கிட்ட சொன்னாங்க பாத்துக்கோ, அப்போவே சொன்னாங்க அம்மா பாத்துக்கோ. அதனால என்னாச்சுன்னா அவங்க சைட்லேருந்து ஒரு பிரச்சனை இல்லை, அவங்க ஆல்வேஸ் டோட்டலி கம்ப்ளீட்லி ஃபைனாக இருந்தாங்க. ஓகே நடக்கும் இதுன்னு சொல்லிட்டு
நெக்ஸ்ட் பார்ட் என்னச்சுன்னா, எங்க சைடுல எங்க வீட்ல நான் கன்வின்ஸ் பண்றது தான் ஒரு பெரிய டஃப்பான ஒரு பார்ட் ஆச்சு. ஏன்னா வேற ஸ்டேட்லேருந்து வேற கல்ச்சர், வேற ஃபுட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நெறைய திங்ஸ் அங்க வேரி ஆகும். ஏன்னா நார்மலா தாலி கட்டுறது கூட டிஃப்ரெண்ட்டுங்க. எங்க இதுல கேரளால வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு அ இதான் ஒரு ஒரு சின்ன தாலி தாலி மாரி இருக்கும். பட் நம்ம சைடுல நெறைய கஸ்டம்ஸ் இருக்கும். நெறைய பூஜை அந்த பூஜை மாதிரி இருக்கும். யூசுவலா இவங்க சைடுல மேரேஜ்னா ஒரு 15, 20 மினிட்ஸ்க்குள்ள போனோமா, கோவில் கிட்ட போறோம், இது பண்றோம், தாலி கட்டிட்டாங்கன்னா முடிஞ்சுச்சு அவ்வளோதான். ம். ஸோ இந்த ஹோமகுண்டம் நடக்கிறது, ஸோ இந்த மாரி ஒரு பெரிய பெரிய திங்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும். பட் நம்ம சைடு வந்துச்சுன்னா, இட்ஸ் வெரி டிஃபரெண்ட். கால்ல மெட்டி போடுறதுலேருந்தும், அதுக்கப்புறமா அந்த தலையில வைக்கிற அந்த இது இருக்கட்டும் சரி, இங்க தலையில கட்டுறதும் சரி, இது கம்ப்ளீட்டா அவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதனால நான் அவங்க மைண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா இவங்க பத்தி ஃபீட் பண்றத ஆரம்பிச்சேன். கொஞ்சம் கொஞ்சமா இவங்க பத்தி பேசுறது. ஸோ இவங்க இப்படி பண்ணாங்க, இவங்க இது பண்றாங்க, நல்லா பண்றாங்கன்னு சொல்லிட்டு, ஸ்லோவா ஐ மேட் ஃபெமிலியர் ஹர். அவங்கள ரொம்ப ஃபெமிலியர் பண்ணுங்க எங்க பேரண்ட்ஸ்க்கு. தெரிஞ்ச பொண்ணு தான் எங்களுக்கு. நாளைக்கு ஏதோ தெரியாத ஒரு பொண்ண கூட்டின்னு வந்து இந்த பொண்ண தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொன்னா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு தான், நீங்க பார்த்த பொண்ணு தான், நான் இது இத்தன நாளா பேசின பொண்ணு தான். ஸோ அப்போ ஐ ஃபெல்ட் லைக் இந்த மாரி நாங்க ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு கனெக்ஷன் நம்ம பில்ட் பண்ணோம்னா, ஸோ அதனால அவங்களுக்கு லாஸ்ட்டா நம்ம ரிவீல் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஒரு சர்ப்ரைஸ்ல ஒரு ஷாக்கும் இருக்காது. அன்னைக்கு கேட்டாங்க, "அப்பா என்னடா கல்யாணம் பத்தி என்ன நினைக்கிற? ஏதாச்சும் பிளான்ஸ் இருக்கா?" இப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அத பத்தி பேசணும், அத பத்தி பேசணும்னு சொல்லிட்டு 2 வீக்ஸ் அப்படியே போச்சு. கேட்கும்போதெல்லாம் அதே தான். நான் பேசணும்னு சொல்லிட்டு. ஒரு நாள் உட்கார வச்சு கேட்டாங்க. "ஆ பாருப்பா ஏஜ் கொஞ்சம் ஆகுதுல்ல, பார்த்து ஏதாச்சும் டிசைட் பண்ணு. பார்க்கட்டும் யாராச்சும் நம்ம இதுலயே பார்க்கலான்ட்டு." "இல்ல உங்களுக்கு தப்பா நினைக்கலன்னா, எனக்கு ஒரு பொண்ண பிடிச்சிருக்கு. அந்த பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்." "நினைச்சது தான். சொல்லுப்பா யாரு அந்த பொண்ணுன்னு" சொல்லிட்டு ஓகே. அப்பா அப்பா சொன்னாங்க. அம்மா ஷாக்ல. இவன் என்னடா திடீர்னு இந்த மாதிரி ஷாக் குடுக்குறான்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு அம்மாவும் இது பேசல. நான் சொல்லிட்டு தெரிஞ்ச ஆமாவா? சரி நான் நெனச்சேன் இது கண்டிப்பா இந்த மாரி ஏதாச்சும் இருக்கும்னு சொல்லிட்டு நெனச்சேன் நானு. கண்டிப்பான்னு சொல்லி. அப்போ நெனச்சேன் இந்த மாரி ஏதாச்சும் கண்டிப்பா இருக்கும் உன்கிட்ட. நீ இவ்ளோ நாள் தள்ளி தள்ளி போறேன்னா ஏதோ ஒண்ணு இருக்கும்னு சொல்லிட்டு. ஆமாப்பா இந்த மாதிரி இந்த பொண்ணு தான். அப்ப அப்ப நான் நெனச்சேன். இதுவர நான் நெனச்சேன். ஸோ அம்மா ஷாக்ல போனாங்க. அம்மா ஷாக்ல போனது எதுக்குன்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு இல்ல. ஓகே. அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு கல்ச்சுரல் டிஃபரன்ஸ். நான் நார்மலா இவங்க எங்க வீட்டுக்கு வந்தா ஃபுட் கூட நெறைய சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. நம்ம சாப்பிடுற ரைஸ் இந்த ஆயில் எல்லாமே டிஃபரன்ஸா இருக்கும். ஸோ ஷி கான்ட் அவங்க அவ்வளோ ஃபுட் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால அவங்களுக்கு இந்த மைண்ட்ல என்ன போச்சுன்னா, நாளைக்கு இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்துச்சுன்னா, அந்த பொண்ணு கஷ்டப்படும். ஃபுட்டுக்காகவும் சரி, இதுக்கும் சரி, பண்றதுக்கும் சரி, நாம பண்ற ஒரு விதம் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அந்த பொண்ணு ஸ்ட்ரகிள் பண்ணுவான்னு அவங்க பத்தி யோசிச்சாங்க. ஸோ பையனுக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்க ஒரு லைக் ஹார்ட்ஃபுல்லாவே அவங்களுக்கு வேணும். பட் நாளைக்கு வந்துச்சுன்னா, அந்த பொண்ணுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிளா இருக்குன்ட்டு. அது கூட நாளைக்கு ஃபுட் பண்ணும்போது எனக்கு செட் ஆகுமா, செட் ஆகாதான்னு சொல்லிட்டு என்ன பத்தியும், அவங்க பத்தியும் கன்சர்ன் பண்ணாங்க ஸ்டார்ட்டிங்ல. வீட்டுக்கு வந்தாங்க. இவங்க அம்மாவும் அ அ வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாரி நெனைக்கிறோம். என்ன சொல்றீங்கன்னு இது சொல்லிட்டு கேட்டாங்க. அப்போ அ அ லட்சியம் எங்க அம்மாக்கு எப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ஸ்டேட்ல அவங்க ஸ்டேட்ல இல்லாம வெளிய ஸ்டேட்டுக்குலாம் இந்த மாதிரி கேட்பாங்க ஏதாச்சும். பொண்ணு குடுக்குறோம்னா வீட்ல ஏதாச்சும் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு. எதிர்பார்ப்ப என்ன சொல்லுவாங்க? எதிர்பார்ப்பாங்க. எதிர்பார்ப்பாங்கல்ல ம். ஏதாச்சும் குடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாரி ஒரு மைண்ட் செட்ல ப்ரிப்பேர் ஆயி வந்தாங்க. இல்லம்மா உங்க 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 கல்ச்சரல் டிஃபரன்ஸ் எல்லாம் டிஃபரன்ஸ் இல்ல. உங்களுக்கு எதுவும் பிரச்சனை ஒண்ணும் இல்லையா? உங்க நாளைக்கு கல்யாணம் நடந்தாலும் உங்க உங்க பொண்ணு போடுற தாலியும், நாங்க குடுக்குற தாலியும் டிஃபரன்ஸா இருக்கும். இதெல்லாம் உங்களால ஏத்துக்க முடியுமான்னு சொல்லிட்டு தான் கேட்டாங்க. எங்க அம்மா வந்துட்டு அம்மா வந்துட்டு, "அந்த மாரி பிரச்சனை ஒண்ணும் இல்ல. நீங்க ஏத்துக்கலாம்." சொல்லிட்டு எங்க அம்மாவும் சொன்னாங்க. "பிரச்சனை ஒண்ணும் இல்ல. எனக்கு என் பொண்ணுக்கு எது பிடிக்குமோ, அது நடந்தா போதும். வேற எதுவும் வேணாம் எனக்கு. அந்த பொண்ணு தான் சந்தோஷம் தான் எனக்கு வேணும்னு" சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அவங்க அம்மா வந்துட்டு கேட்டாங்க, "உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. நாங்க பண்ணி தரோம்ன்னு" சொல்லிட்டு. அம்மா அப்பா வந்துட்டு கலாய்க்கிற மாரி, "என்ன குடுப்பீங்க நீங்க?" சொல்லிட்டு கேட்பாங்க. ஆ இல்லைங்க நீங்க என்ன வேணாலும் குடுப்போறோம் சொல்லிட்டு, அப்பா வந்து சும்மா சும்மா கலாய்க்கிற மாரி ஒரு காரு, ஒரு வீடு, ஒரு இது மாரி ஏதாச்சும் இதுமான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நானும் என்ன இது சில சில அது சொன்னதுக்கு அப்புறமா சடனா அம்மா வந்துட்டு, எங்க வீடு இருக்கு. நாங்க ஒரு வீடு மட்டும் தான் இருக்கு. நான் வித்துட்டு வேணா இது பண்ணி தரேன் உங்களுக்கு ஏதாச்சும்ன்னு சொல்லிட்டு, அப்ப எங்க அப்பா ஐயோ! அந்த மாரி எதுவும் வேணாம். உங்க பொண்ண நாங்க ரொம்ப நல்லா பார்த்துருக்கோம். ரொம்ப நல்ல பொண்ணு. எங்க பொண்ண மட்டும் குடுத்தா போதும். ஏன்னா எங்களுக்கு சொந்த வீடு இல்ல. நாங்க இதுவரையும் சொந்த வீடுன்னு சொல்றது எனக்கும், எங்க அம்மாவுக்கும், எங்க அப்பாவுக்கும் ஒரு பெரிய கனவு. ஒரு சொந்த வீடு எடுக்கணும். இன்னும் நாங்க வாடகை வாடகை வீட்ல தான் இருக்கோம். அப்போ எங்க அம்மா வந்து சடனா நாங்க வீட விக்கிறோம்னு சொல்லும்போது, அப்பானால அந்த கலாய்க்கிறது வேணாம் இதுக்கப்புறம் சொல்றது ஒண்ணும் வேணாம்னு சொல்லிட்டு அப்பா எமோஷனல் ஆயிட்டாங்க. ஷி பிகேம் லைக் அவங்க ஒரு ஃபேமிலியில ஒரு ஒரு மருமகளா இல்லாம ஒரு சொந்த பொண்ணா அவங்க இதாயிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா, என்ன என்ன எங்க என்னோட அப்பா, அம்மா வந்துட்டு 70, 60 இயர்ஸ் இருக்கிற ஒரு மைண்ட் செட் பெர்சன்ஸ் வந்துட்டு இந்த மாரி இந்த ஜெனரேஷனுக்கு தகுந்த மாதிரி அக்செப்ட் பண்றாங்கன்னா, அது இட்ஸ் லைக் நான் அவங்களோட பெருமை தான் நான் சொல்லுவேன். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ. லைக் இவரோட ட்ராமாவை நீங்கள் ஹீல் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களோட ட்ராமாவை அவர் ஹீல் பண்ணுறதா இருக்கட்டும், ரொம்ப அழகான ஒரு லவ்வாக இருக்குது. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ. யா.